அதை தொடாத. அதை தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டச் தட். டோன்ட் டச் தட். அதை பண்ணாத, அது நல்லா இல்லை. அதை பண்ணாத, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டூ தட், இட்ஸ் நாட் நைஸ். டோன்ட் டூ தட், இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னா, டோன்ட் டூ தட் அப்படின்னா அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னா அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது. கண்ணை மூடி 10 வரை எண்ணு. கண்ணை மூடி 10 வரை எண்ணு. நம்ம பசங்கக்கிட்ட விளையாடும்போது சொல்லுவோம்ல, நீ கண்ணை மூடி 10 நம்பர் வரைக்கும் எண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கவுண்ட் டில் 10. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கவுண்ட் டில் 10 அப்படின்னா கண்ணை மூடி 10 வரை எண்ணு அப்படின்னு சொல்கிறது. க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னா கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் கவுண்ட் டில் 10 அப்படின்னா 10 வரை கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. என்ன விளையாட விரும்புகிற, என்ன விளையாட விரும்புகிற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட் டு ப்ளே. வாட் டு யூ வாண்ட் டு ப்ளே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் எ ஃபியூ மோர் பைட்ஸ். டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. பெரியவங்க சொல்கிறது கேளு. பெரியவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு லிசன் டு யுவர் எல்டர்ஸ். லிசன் டு யுவர் எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறது. போய் உன் பெட்டில் தூங்கு. போய் உன் பெட்டில் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட். கோ அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட் அப்படின்னா கோ அப்படின்னா போய், போ அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட் அப்படின்னா உன் பெட்டில் போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறது. வானத்தை பாரு. வானத்தை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அட் த ஸ்கை. லுக் அட் த ஸ்கை. ஸ்கை அப்படின்னா வானம். லுக் அப்படின்னா பாரு அப்படின்னு சொல்கிறது. நான் சொன்னதுக்கப்புறம் திரும்ப சொல்லு. நான் சொன்னதுக்கப்புறம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்கிறது. ஆஃப்டர் மீ அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறம். அசையாமல் நில்லு. அசையாமல் நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா அசையாமல் நில்லு அப்படின்னு சொல்கிறது. மேலே போ. மேலே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அப்ஸ்டேர்ஸ். கோ அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னா மேலே போ அப்படின்னு சொல்கிறது. கீழே வா. கீழே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் டவுன் ஸ்டேர்ஸ். கம் டவுன் ஸ்டேர்ஸ். குதிக்காத. குதிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஜம்ப். டோன்ட் ஜம்ப் அப்படின்னா குதிக்காத அப்படின்னு சொல்கிறது. மறக்காத. மறக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். இதை செய்யாத. இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டூ திஸ். டோன்ட் டூ திஸ். அம்மா பையன் அப்பாக்குள்ளே நடக்கிற மார்னிங் டைமில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். அம்மா சொல்கிறாங்க, எந்திரிக்க வேண்டிய நேரம் இது, மணி 7 ஆச்சு. எந்திரிக்க வேண்டிய நேரம் இது, மணி 7 ஆகிடுச்சு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க பையன்கிட்ட. டைம் டு கெட் அப் மை பாய், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. கெட் அப் அண்ட் ரெடி ஃபார் ஸ்கூல். கெட் அப் அண்ட் ரெடி ஃபார் ஸ்கூல். எந்திரிச்சு கெட் அப் அப்படின்னா எந்திரிச்சு, அண்ட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் சரிம்மா, ஓகே மாம் அப்படின்னு சொல்கிறான். பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் சூப் வேணும். அம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் சூப் வேணும் அப்படின்னு சொல்கிறான். மாம் ஐ வாண்ட் வெஜிடபிள் சூப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். மாம் ஐ வாண்ட் வெஜிடபிள் சூப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு அம்மா சரி நான் உனக்காக ரெடி பண்ணுறேன், நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உனக்காக ரெடி பண்ணுறேன், நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் யூ. யூ கெட் ரெடி ஃபாஸ்ட் அண்ட் கம் டவுன் ஸ்டேர்ஸ். யூ கெட் ரெடி ஃபாஸ்ட் அண்ட் கம் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னா சரி, ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கெட் ரெடி ஃபாஸ்ட் அப்படின்னா நீ சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம் டவுன் ஸ்டேர்ஸ், கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. கம் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பையன் வந்து சரி மாம், சரிம்மா, ஓகே மாம் அப்படின்னு சொல்கிறான். கீழே வந்ததும் உன் சூப் ரெடி, உன் சூப் ரெடி அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க. யுவர் சூப் ரெடி, யுவர் சூப் ரெடி அப்படின்னு. ஸோ பையன் குடிச்சிட்டு எனக்கு ஃபுல்லாகிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் ஃபுல் மாம், ஐ எம் ஃபுல் மாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தேங்க்ஸ்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். தேங்க்ஸ்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் மாம், தேங்க்யூ ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் மாம் அப்படின்னு சொல்கிறான். உன் ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. உன் ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னு.
யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் கம்மிங், யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் கம்மிங். ஸோ பஸ் வந்ததும் அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். பாய் மாம் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அம்மா கேட்குறாங்க, அப்பாவும் பையனும் விளையாடிட்டு இருக்கும்போது அம்மா வந்து கேட்குறாங்க, அம்மா உன்னோட விளையாடலாமா, அம்மா உன்னோட விளையாடலாமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதுக்கு வந்து கேன் மாம் ப்ளே வித் யூ, கேன் மாம் ப்ளே வித் யூ அப்படின்னா அம்மா உன் கூட விளையாடலாமா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு பையன் ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், எஸ் அப்படின்னு சொல்கிறான். எஸ். அதுக்கு அப்பா ஒன்றா விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் ப்ளே டுகெதர், லெட்ஸ் ப்ளே டுகெதர் அப்படின்னா ஒன்றா விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சடனாக அம்மா வந்து டைம் பார்க்கும்போது, ஓ மை காட் 10:30 மணி ஆகிடுச்சு. விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாதுல்ல. ஸோ சடனாக மணி பார்த்தோன்னே, அப்பா மணி 10:30 ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஓ மை காட் இட்ஸ் 10:30 ஆல்ரெடி, ஓ மை காட் இட்ஸ் 10:30 ஆல்ரெடி அப்படின்னா 10:30 மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு மாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் அப்பா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, படுக்க போகலாம், அனிஷ் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், படுக்க போகலாம், அனிஷ் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அப்பா கிட்ட வந்து அம்மா சொல்கிறாங்க, லெட்ஸ் கோ டு பெட், லெட்ஸ் கோ டு பெட் அப்படின்னா படுக்க போகலாம், படுக்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது. அனிஷ் ஹஸ் கோ டு ஸ்கூல் டுமாரோ, அனிஷ் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதோட நிறுத்திக்கலாம், இது தூங்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதோட நிறுத்திக்கலாம், இது தூங்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி கேன் ஸ்டாப் ஹியர் மை பாய், வி கேன் ஸ்டாப் ஹியர் மை பாய் அப்படின்னா நம்ம இங்கே நிறுத்தலாம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் டைம் டு கோ டு பெட், இட்ஸ் டைம் டு கோ டு பெட் அப்படின்னா இது பெட்டுக்கு போக வேண்டிய நேரம். அதுக்கு பையன் சரி அப்படின்னு சொல்கிறான். சரி, ஆல்ரைட், ஆல்ரைட். அம்மா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொம்மை எல்லாத்தையும் பெட்டியில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொம்மை எல்லாத்தையும் பெட்டியில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் க்ளீன் அப் அண்ட் புட் ஆல் ஆஃப் யுவர் டாய்ஸ் இன் த பாக்ஸ். க்ளீன் அப் அப்படின்னா இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. புட் ஆல் ஆஃப் யுவர் டாய்ஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னா உன்னோட பொம்மை எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் போடு, பெட்டியில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் வி கண்டினியூ டுமாரோ, ஓகே, கேன் வி கண்டினியூ டுமாரோ, ஓகே அப்படின்னா நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், ஓகேயா, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் வி, வீன்னா நாம், கண்டினியூ டுமாரோ அப்படின்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. அதுக்கு பையன் ஓகேப்பா, ஓகே டேட் அப்படின்னு சொல்கிறான். அப்பா வந்து சொல்கிறாங்க, இப்போது உன் அம்மா கூட பெட்ரூமுக்கு போ, இப்போது உன் அம்மா கூட பெட்ரூமுக்கு போ. நவ் கோ டு யுவர் பெட்ரூம் வித் யுவர் மாம், நவ் கோ டு யுவர் பெட்ரூம் வித் யுவர் மாம். சரியப்பா, ஓகே டேட் அப்படின்னு பையன் சொல்கிறான். இப்போ அம்மா வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பல் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் பிஃபோர் கோயிங் டு பெட் ப்ரஷ் யுவர் டீத் ஃபர்ஸ்ட், நவ் பிஃபோர் கோயிங் டு பெட் ப்ரஷ் யுவர் டீத் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அப்படின்னா இப்போது, பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி. ப்ரஷ் யுவர் டீத் ஃபர்ஸ்ட், உன் பல்ல ஃபஸ்ட்டு விளக்கு, ப்ரஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஓகே மாம் அப்படின்னு சொல்கிறான் பையன். ஸோ அம்மா வந்து நீ யூரின் போகணுமா, நீ யூரின் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ நீட் டு கோ பீ, டு யூ நீட் டு கோ பீ. அதுக்கு பையன் வந்து ஆமாம்மா நான் பல் விளக்கிட்டு அப்புறம் போவேன், ஆமாம்மா நான் பல் விளக்கிட்டு அப்புறம் போவேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ வில் டூ இட் ஆஃப்டர் ப்ரஷிங் மை டீத், ஐ வில் டூ இட் ஆஃப்டர் ப்ரஷிங் மை டீத். பல் விளக்குனதுக்கு அப்புறமா போவேன் அப்படின்னு சொல்கிறான். போயிட்டு வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல முடியுமாம்மா அப்படின்னு கேட்குறான். நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல முடியுமாம்மா அப்படின்னு கேட்குறான். கேன் யூ டெல் மீ a ஸ்டோரி பிஃபோர் ஐ ஸ்லீப் மாம், கேன் யூ டெல் மீ a ஸ்டோரி பிஃபோர் ஐ ஸ்லீப் மாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக அம்மா சொல்கிறாங்க. ஷியோர், ஷியோர். கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. தூக்கம் வருதா, ஆர் யூ ஸ்லீப்பி, ஆர் யூ ஸ்லீப்பி அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பையன் வந்து இன்னும் இல்லைம்மா, இன்னும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான். நாட் எட் மாம், நாட் எட் மாம், நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறது.
அம்மா ஒரு பாட்டு பாட போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. Mom's gonna sing a song, okay? Mom's gonna sing a song, okay? அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரு பாட்டு பாட போகிறேன் சரியா அப்படின்னு. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு பையன் சொல்கிறான். எனக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேம்மா. I think I feel sleepy mom. I think I feel sleepy mom. I think அப்படின்னா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. I feel sleepy அப்படின்னா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அம்மா வந்து சரி நான் உன்னை போற்றி விடுறேன், சரி நான் உன்னை போற்றி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே லெட் மீ டக் யூ இன். ஓகே லெட் மீ டக் யூ இன். லெட் மீ டக் யூ இன் அப்படின்னா போற்றி விடுறது. பெட்ஷீட் வந்து நல்லா போற்றி விடுறது. பையன் வந்து குட் நைட் மாம், குட் நைட் மாம் அப்படின்னு சொல்கிறான். குட் நைட் அம்மான்னு, குட் நைட் அம்மான்னு. ஸோ அம்மாவும் குட் நைட் டியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேளு, இதை கேளு. லிசன் டு திஸ், லிசன் டு திஸ். இது உன் காரா, இது உன்னோட காரா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இஸ் திஸ் யுவர் கார், இஸ் திஸ் யுவர் கார் அப்படின்னா இது உன் காரா, உன்னோட காரா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ போகணும், நான் இப்போ போகணும். ஐ ஹாவ் டு கோ நவ், ஐ ஹாவ் டு கோ நவ். அதை பற்றி கவலைப்படாத, அதை பற்றி கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் இட், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாத. கடி, கடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பைட் இட், பைட் இட். கொஞ்சமாக கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை கடி, ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பைட் இட் அப்படின்னா கடி அப்படின்னு சொல்கிறது. அது போதும், அது போதும். தட்ஸ் எனஃப், தட்ஸ் எனஃப். முதல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா முதல்ல. எப்படியும், எப்படியும். எனிஹவ், எனிஹவ். எதுவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும். வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ். ரொம்ப நாளா, சின்ஸ் லாங், சின்ஸ் லாங் அப்படின்னா ரொம்ப நாளா, நீண்ட காலமாக அப்படின்னு சொல்கிறது. நான் கோவமாக இருக்கேன், நான் கோவமாக இருக்கேன். ஐ எம் பிஸ்ட், ஐ எம் பிஸ்ட் அப்படின்னா நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. பல முறை, பல முறை. மெனி டைம்ஸ், மெனி டைம்ஸ். நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். ஐ ஹாவ் டு see, ஐ ஹாவ் டு see. அது என்ன, அது என்ன. வாட் இஸ் தட். நேரம் என்ன, நேரம் என்ன. வாட் டைம் இஸ் இட், வாட் டைம் இஸ் இட். உன் பேர் என்ன, உன் பேர் என்ன. வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம். இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன நாள். வாட் டே இஸ் டுடே, வாட் டே இஸ் டுடே. பார்க் எங்கே இருக்கு, பார்க் எங்கே இருக்கு. வேர் இஸ் த பார்க், வேர் இஸ் த பார்க். டெடி பியர் எங்கே இருக்கு, டெடி பியர் எங்கே இருக்கு. வேர் இஸ் த டெடி பியர், வேர் இஸ் த டெடி பியர். அவ யாரு, அவ யாரு. ஹூ இஸ் ஷீ, ஹூ இஸ் ஷீ, ஹூ இஸ் ஷீ அப்படின்னா அவ யாரு அப்படின்னு கேட்குறது. உங்கள் டீச்சர் யாரு, உங்கள் டீச்சர் யாரு. ஹூ இஸ் யுவர் டீச்சர், ஹூ இஸ் யுவர் டீச்சர். அது யாருடைய புக், அது யாருடைய புக். ஹூஸ் புக் இஸ் திஸ், ஹூஸ் புக் இஸ் திஸ். யாரோட வீடு அது, யாரோட வீடு அது அப்படின்னா ஹூஸ் ஹவுஸ் இஸ் இட், ஹூஸ் ஹவுஸ் இஸ் இட், ஹூஸ் ஹவுஸ் இஸ் இட். எப்படி இருக்க, எப்படி இருக்க. ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ. உன் லஞ்ச் எப்படி இருந்துச்சு, உன் லஞ்ச் எப்படி இருந்துச்சு. ஹவ் வாஸ் யுவர் லஞ்ச். நம்ம பசங்க கிட்ட எப்பவும் கேட்போம் இல்லையா, லஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அது இங்கிலீஷில் வந்து ஹவ் வாஸ் யுவர் லஞ்ச், ஹவ் வாஸ் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ, எவ்வளோ. ஹவு மச், ஹவு மச். உங்ககிட்ட எத்தனை டாய்ஸ் இருக்கு, உங்ககிட்ட எத்தனை டாய்ஸ் இருக்கு. ஹவு மெனி டாய்ஸ் டு யூ ஹேவ், ஹவு மெனி டாய்ஸ் டு யூ ஹேவ். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை, டாய்ஸ்னா பொம்மை, இருக்கு அப்படின்னு கேட்குறது. ஹவு மெனி டாய்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை டாய்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறது.
உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் திங் டு டூ அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறது. உங்கள் அம்மா அப்பா எங்கே வேலை செய்கிறாங்க? உங்கள் அம்மா அப்பா எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டஸ் யுவர் மாம் ஆர் டேட் ஒர்க்? வேர் டஸ் யுவர் மாம் இல்லைன்னா டேட் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அம்மாவை கேட்கணும் அப்படின்னா மாம் சேர்த்துக்கலாம், இல்லை அப்பாவை கேட்கணும் அப்படின்னா டேட் சேர்த்துக்கலாம். உன் பிறந்தநாள் எப்போ? உன் பிறந்தநாள் எப்போ? வென் இஸ் யுவர் பர்த்டே? வென் இஸ் யுவர் பர்த்டே? பர்த்டே அப்படின்னா பிறந்தநாள். வென் அப்படின்னா எப்போ அப்படின்னு கேட்குறது. உனக்கு பிடிச்ச புக் எது? உனக்கு பிடிச்ச புக் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? உனக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு? உனக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு? வை டு யூ லைக் இட்? வை டு யூ லைக் இட்? நீ என்ன சாப்பிட்ற? நீ என்ன சாப்பிட்ற? வாட் ஆர் யூ ஈட்டிங்? வாட் ஆர் யூ ஈட்டிங்? நீ இங்கே என்ன பண்ணுற? நீ இங்கே என்ன பண்ணுற? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஹியர் அப்படின்னா இங்கே. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறது. இதுக்கப்புறம் நீ என்ன செய்வ? இதுக்கப்புறம் என்ன செய்வ? வாட் வில் யூ டூ ஆஃப்டர் திஸ்? வாட் வில் யூ டூ ஆஃப்டர் திஸ் அப்படின்னா ஆஃப்டர் திஸ் அப்படின்னா இதுக்கு அப்புறம். 5க்கு அப்புறம் என்ன வரும்? 5க்கு அப்புறம் என்ன வரும்? நம்ம மேக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நம்ம 5க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் கம்ஸ் ஆஃப்டர் 5? வாட் கம்ஸ் ஆஃப்டர் 5? உனக்கு பிடிச்ச கலர் எது? உனக்கு பிடிச்ச கலர் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது? உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது? சின்ன பசங்கள்லாம் பொம்மை டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது? நீ எது ரொம்ப விரும்பி பார்ப்ப அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கார்ட்டூன்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கார்ட்டூன்? உன் டாய்ஸ் எங்க? உன் டாய்ஸ் எங்க? வேர் ஆர் யுவர் டாய்ஸ்? வேர் ஆர் யுவர் டாய்ஸ்? நீ உன் வீட்டு பாடத்தை எப்போ முடிக்க போகிற? நீ உன் வீட்டு பாடத்தை எப்போ முடிக்க போகிற? when are you going to complete your homework? when are you going to complete your homework? நீ எப்போ தூங்க போகிற? நீ எப்போ தூங்க போகிற? பசங்க தூங்காமல் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? கரெக்டாக அந்த நைட் தூங்குகிற நேரத்தில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்போ தூங்குவ, எப்போ தூங்க போகிற, தூங்குகிற ஐடியா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷில் நீ எப்போ தூங்க போகிற அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா when do you go to sleep? when do you go to sleep? எந்த மாதத்தில் குறைஞ்ச நாள் இருக்குது? எந்த மாதத்தில் குறைஞ்ச நாள் இருக்குது அப்படின்னு கேட்கணும். which month has the least number of days? which month has the least number of days அப்படின்னு கேட்கலாம். அதாவது பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பசங்கக்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம கொஸ்டினாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த மாதத்தில் ரொம்ப கம்மியான நாள் இருக்கும் அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா which month has the least number of days? least number அப்படின்னா ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கிற மாதம் எது அப்படின்னு கேட்குறது. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? who is your best friend? who is your best friend? உனக்கு பிடிச்ச டீச்சர் யார்? உனக்கு பிடிச்ச டீச்சர் யார்? who is your favorite teacher? who is your favorite teacher? நாளைக்கு யார் வராங்க? நாளைக்கு யார் வராங்க அப்படின்னு கேட்குறதுக்கு who is coming tomorrow? who is coming tomorrow? tomorrow அப்படின்னு நாளைக்கு. who is coming tomorrow அப்படின்னு நாளைக்கு யார் வராங்க அப்படின்னு கேட்குறது. ஏன் தனியாக விளையாடுற அப்படின்னு கேட்குறதுக்கு why are you playing alone? why are you playing alone? why are you playing alone? alone அப்படின்னா தனியாக. டிராஃபிக் லைட் ரெட் கலரில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதுக்கு what does it mean when the traffic light is red? what does it mean when the traffic light is red? what does it mean அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறது when the traffic light is red அப்படின்னா traffic light ரெட் கலரில் இருந்தா அப்படின்னு கேட்குறது. நீ என்ன குடிக்கிற?
நீ என்ன குடிக்கிற? What do you drink? What do you drink? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்? What do you want for breakfast? What do you want for breakfast? உன் பிறந்த நாளுக்கு என்ன gift வேணும்? உன் பிறந்த நாளுக்கு என்ன gift வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு What do you want for your birthday gift? What do you want அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது For your birthday gift அப்படின்னா உன்னோட பிறந்த நாளுக்கு என்ன gift அப்படின்னு கேட்குறது. என்ன gift வேணும் அப்படின்னு. என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிட விரும்புகிற அப்படின்னு கேட்குறதுக்கு What kind of snacks do you like to eat? What kind of snacks do you like to eat? அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிட விரும்புகிற? உங்கள் வீடு எங்க? உங்கள் வீடு எங்க? Where is your house? Where is your house? இன்னைக்கு எங்கே விளையாண்ட? இன்னைக்கு எங்கே விளையாண்ட? Where did you play today? அப்படின்னா இன்னைக்கு எங்கே விளையாண்ட அப்படின்னு கேட்குறது. ஏன் ரொம்ப சோர்வாக இருக்க? ஏன் ரொம்ப சோர்வாக இருக்க? Why are you so tired? Why are you so tired? வானம் என்ன கலரில் இருக்கு? வானம் என்ன கலரில் இருக்கு? What color is the sky? What color is the sky? புல்லை என்ன கலரில் இருக்கு? புல்லை என்ன கலரில் இருக்கு? What color is the grass? What color is the grass? Grass அப்படின்னா புல். அவர் யாரு? அவர் யாரு? Who is he? Who is he? ஃபோனில் யாரு? ஃபோனில் யாரு? Who is on the phone? Who is on the phone? அதாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஃபோனில் யாரு அப்படின்னா ஸோ அது இங்கிலீஷில் வந்து Who is on the phone? யாருக்கு ஐஸ்கிரீம் வேணும்? யாருக்கு ஐஸ்கிரீம் வேணும்? Who wants ice cream? Who wants ice cream? அது யாரு சொன்னது? அது யாரு சொன்னது? Who said that? Who said that? உன்கிட்ட அது யாரு சொன்னது? உன்கிட்ட அது யாரு சொன்னது? Who told you that? Who told you that? அது என்ன? அது என்ன? What is that கூட கேட்கலாம். What is it அப்படின்னு கூட கேட்கலாம். நீ எந்த வகுப்பில் படிக்கிற? நீ எத்தனாவது கிரேட் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? எந்த கிளாஸ் அப்படின்னு. ஸோ அது இங்கிலீஷில் வந்து வாட் கிரேட் ஆர் யூ இன்? வாட் கிரேட் ஆர் யூ இன்? வாட் கிரேட் ஆர் யூ இன் அப்படின்னா நீ எந்த கிரேட் படிக்கிற, எந்த கிளாஸ் படிக்கிற அப்படின்னு கேட்குறது. உனக்கு பிடிச்ச டீச்சர் யாரு? உனக்கு பிடிச்ச டீச்சர் யாரு? Who is your favorite teacher? Who is your favorite teacher? Favorite teacher அப்படின்னா பிடிச்ச டீச்சர். உன் வயசு என்ன? உன் வயசு என்ன? How old are you? How old are you? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? Can I ask you something? Can I ask you something? வாக்கியங்களை கவனமாக படி. வாக்கியங்களை கவனமாக படி. Read the sentence carefully. Read the sentence carefully. Read the sentence அப்படின்னா வாக்கியங்களை படி அப்படின்னு சொல்கிறது. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? What do you want? What do you want? என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? What do you think? What do you think? லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கு. லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கு. Your name is on the list. Your name is on the list. நான் என் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன். நான் என் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன். I have completed my homework. I have completed my homework. அவன் பொய் சொல்கிறான். அவன் பொய் சொல்கிறான். He is lying. He is lying. Lying அப்படின்னா பொய். பொய் சொல்கிறது. உன் கிளாஸ் டீச்சர் யாரு? உன் கிளாஸ் டீச்சர் யாரு? Who is your class teacher? Who is your class teacher? நான் வீட்டு பாடம் செய்யலை. நான் வீட்டு பாடம் செய்யலை. I have not done my homework. I have not done my homework. Not done அப்படின்னா நானும் செய்யலை அப்படின்னு சொல்கிறது. My homework அப்படின்னா என்னோட வீட்டு பாடத்தை. நம்ம அப்புறம் பேசலாம். நம்ம அப்புறம் பேசலாம். Let's talk later. Let's talk later. கவனமாக நட. கவனமாக நட. Walk carefully. Walk carefully. உனக்கு பிடிச்ச பாடம் எது? உனக்கு பிடிச்ச பாடம் சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? சீக்கிரமாக எழுந்திரி. சீக்கிரமாக எழுந்திரி. கெட் அப் ஏர்லி. கெட் அப் ஏர்லி. உனக்கு ஏதாவது வீட்டு பாடம் இருக்கா?
உனக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have any homework? do you have any homework? தலை சீவு, தலை சீவு. comb your hair, comb your hair. படுக்கையை தயார் செய், படுக்கையை தயார் செய். அதாவது பெட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு prepare the bed, prepare the bed. பரவாயில்ல, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி, ஐ அக்ரி. தண்ணி குடி, தண்ணி குடி. ட்ரிங்க் வாட்டர், ட்ரிங்க் வாட்டர். உன் ஃப்ரெண்ட் எங்க, உன் ஃப்ரெண்ட் எங்க? வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? ஜன்னலை சாத்து, ஜன்னலை சாத்து. க்ளோஸ் த விண்டோ, க்ளோஸ் த விண்டோ. விண்டோ அப்படின்னா ஜன்னல். போய் உன் பெட்டில் தூங்கு, போய் உன் பெட்டில் தூங்கு. கோ அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட், கோ அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட். கோ அண்ட் ஸ்லீப் அப்படின்னா போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறது. ஆன் யுவர் பெட் அப்படின்னா உன் பெட்டில். ஃபேன் போடு, ஃபேனை போடு. ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஏசியை போடு, ஏசியை போடு. ஸ்விட்ச் ஆன் த ஏசி, ஸ்விட்ச் ஆன் த ஏசி. வானத்தை பாரு, வானத்தை பாரு. லுக் அட் த ஸ்கை, லுக் அட் த ஸ்கை. காலையில் சீக்கிரம் எந்திரி, காலையில் சீக்கிரம் எந்திரி. கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். உள்ளே வந்து இங்கே உட்காரு, உள்ளே வந்து இங்கே உட்காரு. கம் இன்சைட் அண்ட் சிட் ஹியர், கம் இன்சைட் அண்ட் சிட் ஹியர். கம் இன்சைட் அப்படின்னா உள்ளவா அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சிட் ஹியர் அப்படின்னா இங்கே உட்காரு, வந்து இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறது. நான் என் நண்பர்களுடன் விளையாடணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு ப்ளே அப்படின்னா நான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறது. வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட, என் நண்பர்களுடன். என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரல, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரல. மை ஃப்ரெண்ட் இஸ் ஆப்சன்ட் டுடே, மை ஃப்ரெண்ட் இஸ் ஆப்சன்ட் டுடே. இதை வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்போம் இல்லையா, அவன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்தானா, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு லீவு வரலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்து மை ஃப்ரெண்ட் இஸ் ஆப்சன்ட் டுடே, மை ஃப்ரெண்ட் இஸ் ஆப்சன்ட் டுடே. சைக்கிள் ஓட்டு, சைக்கிள் ஓட்டு. டிரைவ் த பைசைக்கிள், டிரைவ் த பைசைக்கிள். என் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா. கம் க்ளோசர் டு மீ, கம் க்ளோசர் டு மீ. பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணு, பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணு. அது பசங்க வந்து கொஞ்சம் கடைசி ஒரு 2-3 வாய் இருக்கும்போது எனக்கு போதும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணு, இருக்கிறத சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம்ப்ளீட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். Anish, get up. Anish, wake up. 5 minutes, Mom. Anish, it's already late. Wake up, Anish. Okay, I am getting up. Anish, where are you? I am in the bathroom. What are you doing? I am brushing, Mom. Good boy. After brushing, take a bath. Okay, Mom. Get dressed and come down to have breakfast. Okay, Mom. What's for breakfast? Idli. No, Mom, I don't like idli. Make chapati. I will prepare it tomorrow. Eat idli today. Okay, Mom, but... No, but eat soon. It's getting late for school. I am eating, Mom. Where is your bag? It is in the first floor, Mom. Go get your bag. Can you please bring it for me? Don't be lazy. Go now. Please, Mom. Okay, I will bring it for you. You put your shoes on. Thanks, Mom. I will put the shoes on. Here is your bag. Let's go to school. உன் பேக்கை கொண்டு வா, உன் பேக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் யுவர் பேக், கெட் யுவர் பேக். உன் டைரி எடு, உன் டைரி எடு. டேக் அவுட் யுவர் டைரி, டேக் அவுட் யுவர் டைரி. உன்னோட ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம், உன்னோட ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல.
ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் see your homework. லெட்ஸ் see your homework. இன்னைக்கு உனக்கு ஹோம்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னைக்கு உனக்கு ஹோம்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் வெரி லெஸ் ஹோம்ஒர்க் டுடே. யூ ஹாவ் வெரி லெஸ் ஹோம்ஒர்க் டுடே. வெரி லெஸ் அப்படின்னா ரொம்ப கம்மியாக. அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டு டூ டுடே. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டு டூ டுடே அப்படின்னா இன்னைக்கு உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. லாட் அப்படின்னா நிறைய. நெக்ஸ்ட் ஒன் வந்து உன் பென்சில் பாக்ஸை தோற. உன் பென்சில் பாக்ஸை தோற. ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ். ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ். ஓப்பன் அப்படின்னா தர அப்படின்னு சொல்கிறது. யுவர் பென்சில் பாக்ஸ் அப்படின்னா பென்சில் டப்பாவை தோற அப்படின்னு சொல்கிறது. உன் பென்சிலை எடு. உன் பென்சிலை எடு. டேக் யுவர் பென்சில். டேக் யுவர் பென்சில். சம்டைம்ஸ் வந்து பசங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் என்னோடய பென்சிலை ஸ்கூலில் மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம், பசங்க அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபர்காட் மை பென்சில் அட் ஸ்கூல். ஐ ஃபர்காட் மை பென்சில் அட் ஸ்கூல். ஃபர்காட் அப்படின்னா மறந்துட்டேன். ஸ்கூல் அட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில். மை பென்சில் அப்படின்னா என்னோட பென்சிலை. அதுக்கு நம்ம வந்து நீ இப்படி பண்ணுறது 3வது தடவை. நீ இப்படி பண்ணுறது 3வது தடவை. இனிமேல் இப்படி செய்யாத. நீ இப்படி பண்ணுறது 3வது தடவை. இனிமேல் இப்படி செய்யாத அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணுற மாதிரி பேசுவோம் இல்லையா. நீ இது 2வது தடவை பண்ணிட்ட, 4வது தடவை பண்ணிட்ட அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் திஸ் இஸ் த 3rd டைம் யூ ஆர் டூயிங் திஸ். டோன்ட் டூ இட் அகெயின். டோன்ட் டூ இட் அகெயின். திஸ் இஸ் த 3rd டைம் அப்படின்னா இது 3வது தடவை அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் டூயிங் திஸ் அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணுறது. டோன்ட் டூ இட் அகெயின் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்கிறது. இரு, நான் உனக்கு ஒரு புது பென்சில் தரேன். இரு, நான் உனக்கு ஒரு புது பென்சில் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு let me give you a new pencil. let me give you a new pencil. நியூ பென்சில் அப்படின்னா புது பென்சில். ஷார்ப்னர் எடுத்து பென்சிலை ஷார்ப் பண்ணு. ஷார்ப்னர் எடுத்து பென்சிலை ஷார்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் த ஷார்ப்னர் அண்ட் ஷார்பன் யுவர் பென்சில். டேக் த ஷார்ப்னர் அண்ட் ஷார்பன் யுவர் பென்சில். ஷார்பன் அப்படின்னா ஷார்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஷார்பன் யுவர் பென்சில். பென்சிலை ஷார்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் விளையாடு. ஃபஸ்ட்டு உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் விளையாடு. டூ யுவர் ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ கேன் ப்ளே. டூ யுவர் ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உன்னோட ஹோம்ஒர்க்கை ஃபர்ஸ்ட்டு முடி அப்படின்னு சொல்கிறது, செய் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் அப்படின்னா அப்புறம். யூ கேன் ப்ளே, நீ விளையாடு அப்படின்னு சொல்கிறது. உன் இங்கிலீஷ் புத்தகத்தை தர. உன் இங்கிலீஷ் புத்தகத்தை தர அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் யுவர் இங்கிலீஷ் புக். ஓப்பன் யுவர் இங்கிலீஷ் புக். பக்கம் 29க்கு போ. பக்கம் 29க்கு போ. கோ டு த பேஜ் நம்பர் 29. கோ டு த பேஜ் நம்பர் 29. சி அப்புறம் டி எழுத்துக்களை எழுது இல்லைன்னா முடி அப்படின்னு சொல்கிறதுக்கு கம்ப்ளீட் த லெட்டர்ஸ் சி அண்ட் டி. கம்ப்ளீட் த லெட்டர்ஸ் சி அண்ட் டி. உன் கதை புத்தகத்தை இடு. உன் கதை புத்தகத்தை இடு. டேக் யுவர் ஸ்டோரி புக். டேக் யுவர் ஸ்டோரி புக். ஸ்டோரி புக் அப்படின்னா கதை புத்தகம். 3வது கதையை வாசி. 3வது கதையை வாசி. ரீட் த 3rd ஸ்டோரி. ரீட் த 3rd ஸ்டோரி. சத்தமாக வாசி. சத்தமாக வாசி. ரீட் இட் லவுட். ரீட் இட் லவுட். எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு பசங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் இட். ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் இட். ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் இட் அப்படின்னா எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறது. எனக்கு படித்து காட்டுறீங்களா, எனக்கு படித்து காட்டுறீங்களா அப்படின்னு பசங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேன் யூ ரீட் இட் ஃபார் மீ. கேன் யூ ரீட் இட் ஃபார் மீ. மாம்பழம் என்ற வார்த்தையை உச்சரி. மாம்பழம் என்ற வார்த்தையை உச்சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பெல் த வேர்ட் மேங்கோ. மேங்கோ அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ஸ்பெல் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்?
வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? உன்னோட கையெழுத்து அழகாக இருக்குது. உன்னோட கையெழுத்து அழகாக இருக்குது. யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல். யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா கையெழுத்து. பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. உன்னோட எரேசர் எங்கே? உன்னோட எரேசர் எங்கே? வேர் இஸ் யுவர் எரேசர்? வேர் இஸ் யுவர் எரேசர்? பேப்பர் வேஸ்ட் பண்ணாத. பேப்பர் வேஸ்ட் பண்ணாத. காகிதங்களை வீணாக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டு நாட் வேஸ்ட் த பேப்பர். டு நாட் வேஸ்ட் த பேப்பர். ஒரு வீடு வரைஞ்ச கலரடி. ஒரு வீடு வரைஞ்ச கலரடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரா எ ஹவுஸ் அண்ட் கலர் இட். ட்ரா எ ஹவுஸ் அண்ட் கலர் இட். ஒரு வீடு வரைஞ்ச, வீடு அப்படின்னா ஹவுஸ். ட்ரா எ ஹவுஸ் அப்படின்னா ஒரு வீடு வர அப்படின்னு சொல்கிறது. அண்ட் கலர் இட் அப்படின்னா கலரடி அப்படின்னு சொல்கிறது. நான் என்னோடய க்ரையான்ஸை தொலைச்சிட்டேன், எனக்கு புதுசு வாங்கி கொடுக்குறீங்களா? நான் என் க்ரையான்ஸை தொலைச்சிட்டேன், எனக்கு புதுசு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு பசங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஐ லாஸ்ட் மை க்ரையான்ஸ், ப்ளீஸ் பை மீ அ நியூ ஒன். ஐ லாஸ்ட் மை க்ரையான்ஸ், ப்ளீஸ் பை மீ அ நியூ ஒன். ஐ லாஸ்ட் மை க்ரையான்ஸ் அப்படின்னா நான் என்னோடய க்ரையான்ஸை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ப்ளீஸ் பை மீ அ நியூ ஒன் அப்படின்னா எனக்கு புதுசு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறது. நான் உனக்காக புது க்ரையான்ஸ் வாங்கினேன், அது ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட் அ நியூ க்ரையான்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் ஆன் த ஷெல்ஃப். ஐ பாட் அ நியூ க்ரையான்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் ஆன் த ஷெல்ஃப். ஐ பாட் அ நியூ க்ரையான்ஸ் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக புது க்ரையான்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் ஆன் த ஷெல்ஃப் அப்படின்னா அது ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நான் போய் உனக்கு எடுத்துகிட்டு வரேன், நான் போய் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். லெட் மீ கெட் இட் ஃபார் யூ, லெட் மீ கெட் இட் ஃபார் யூ. நீ இதை மறுபடியும் தொலைச்சா அடுத்த முறை வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ லூஸ் இட் அகெயின் ஐ won't buy it next time. இஃப் யூ லூஸ் இட் அகெயின் அப்படின்னா நீ மறுபடியும் இதை தொலைச்சிட்டேன்னா ஐ won't buy it next time. ஐ won't buy it next time. நான் மறுபடியும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நீ சீக்கிரம் வீட்டு பாடம் முடிச்சிட்ட, ரொம்ப நல்லது. நீ சீக்கிரம் வீட்டு பாடம் முடிச்சிட்ட, சூப்பர், வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை இங்கிலீஷில் வந்து யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் சூன், வெரி குட். இந்தா உனக்கு ஒரு சாக்லேட், இந்தா உனக்கு ஒரு சாக்லேட். ஹியர் இஸ் எ சாக்லேட் ஃபார் யூ, ஹியர் இஸ் எ சாக்லேட் ஃபார் யூ. இங்கே வா, இங்கே வா. கம் ஹியர், கம் ஹியர். அங்கே போ, அங்கே போ. கோ தேர், கோ தேர். சத்தம் போடாத, சத்தம் போடாத. டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ். அழாத, அழாத. டோன்ட் க்ரை, டோன்ட் க்ரை அப்படின்னா அழாத. இப்போ இல்லை, இப்போ இல்லை. நாட் நவ், நாட் நவ். மறுபடியும் என்ன, மறுபடியும் என்ன. வாட் அகெயின், வாட் அகெயின். சாக்லேட் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத. டோன்ட் ஈட் சாக்லேட், டோன்ட் ஈட் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு போயிடும், சாக்லேட் சாப்பிட்டா பல்லு போயிடும். ஈட்டிங் சாக்லேட் கேன் டேமேஜ் யுவர் டீத், ஈட்டிங் சாக்லேட் கேன் டேமேஜ் யுவர் டீத். ஃபோனில் வீடியோஸ் பார்க்காத, ஃபோனில் வீடியோஸ் பார்க்காத. டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன், டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன். ஃபோன் பார்க்காத, ஃபோன் பார்க்காத. டோன்ட் வாட்ச் த ஃபோன், டோன்ட் வாட்ச் த ஃபோன். சீக்கிரம் செய், சீக்கிரம் செய். டூ இட் குவிக்லி, டூ இட் குவிக்லி. என் கையை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்சிக்கோ. ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. மை ஹேண்ட் அப்படின்னா என் கையை. பெட்டை ரெடி பண்ணு, பெட்டை ரெடி பண்ணு. மேக் யுவர் பெட், மேக் யுவர் பெட். டிவியை பக்கத்தில் பார்க்காத, ரொம்ப பக்கத்தில் உட்காந்து டிவி பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது இங்கிலீஷில் வந்து டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி, டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. க்ளோஸாக வந்து டிவியை பார்க்காத அப்படின்னு சொல்கிறது. மூக்கு தொடச்சிக்கோ, மூக்கு தொடச்சிக்கோ. வைப் யுவர் நோஸ், வைப் யுவர் நோஸ். வைப் அப்படின்னா தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. நோஸ்னால் மூக்கு.
உன் முகத்தை தொடச்சிக்கோ. உன் முகத்தை தொடச்சிக்கோ. வைப் யுவர் ஃபேஸ். வைப் யுவர் ஃபேஸ். அப்படி ஓடாத. அப்படி ஓடாத. டோன்ட் ரன் லைக் தட். டோன்ட் ரன் லைக் தட். நீ சீக்கிரம் சாப்பாடு சாப்பிடணும். நீ சீக்கிரம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஈட் ரைஸ் குவிக்லி. யூ ஷுட் ஈட் ரைஸ் குவிக்லி அப்படின்னா நீ சீக்கிரம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. நீ எங்கே போகிற? நீ எங்கே போகிற? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? எல்லாத்தையும் எடுக்காத. எல்லாத்தையும் எடுக்காத. டோன்ட் டேக் தம் ஆல். டோன்ட் டேக் தம் ஆல் அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்காத அப்படின்னு சொல்கிறது. அங்கே போய் உட்காரு. அங்கே போய் உட்காரு. கோ அண்ட் சிட் தேர். கோ அண்ட் சிட் தேர். ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்ல. ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு சே ஹாய் டு ஆன்ட்டி. சே ஹாய் டு ஆன்ட்டி. உன் வாயில் என்ன இருக்குது எனக்கு காட்டு. உன் வாயில் என்ன இருக்குது எனக்கு காட்டு. ஷோ மீ வாட்ஸ் இன் யுவர் மவுத். ஷோ மீ வாட்ஸ் இன் யுவர் மவுத். ஷோ மீ அப்படின்னா எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறது. வாட்ஸ் இன் யுவர் மவுத் அப்படின்னா உன் வாயில் என்ன இருக்குது அப்படின்னா. தாகமாக இருக்கா? தாகமாக இருக்கா? ஆர் யூ தர்ஸ்டி? ஆர் யூ தர்ஸ்டி? உனக்கு பசிக்குதா? உனக்கு பசிக்குதா? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? அதை தொடாத. அதை தொடாத. டோன்ட் டச் தட். டோன்ட் டச் தட் அப்படின்னா அதை தொடாத அப்படின்னு சொல்கிறது. கண்ணை மூடி 10 வரைக்கும் என்ன? கண்ணை மூடி 10 வரைக்கும் என்ன? நம்ம ஹைட் அண்ட் சிக் விளையாடும்போது கண்ணை மூடிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது இங்கிலீஷில் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கவுண்ட் டில் 10. க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னா உன் கண்ணை மூடு. அண்ட் கவுண்ட். கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறது. டில் 10 அப்படின்னா 10 வரைக்கும். நீ என்ன விளையாட விரும்புகிற? நீ என்ன விளையாட்டு விளையாட விரும்புகிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அது இங்கிலீஷில் வாட் டு யூ வாண்ட் டு ப்ளே? வாட் டு யூ வாண்ட் டு ப்ளே? உன் தட்டை சுத்தம் பண்ணு. உன் பிளேட்டை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளீன் யுவர் பிளேட். க்ளீன் யுவர் பிளேட். நீ இன்னைக்கு என்ன படித்த? நீ இன்னைக்கு என்ன படித்த? வாட் டிட் யூ லேர்ன் டுடே? வாட் டிட் யூ லேர்ன் டுடே? சோம்பேறியாக இருக்காத. சோம்பேறியாக இருக்காத. டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. பொறுமையாக இரு. பொறுமையாக இரு. ஹாவ் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ். என்ன நம்பு. என்ன நம்பு. பிலீவ் மீ. பிலீவ் மீ. வாய மூடு. வாய மூடு. ஷட்டப். ஷட்டப். எழுது. எழுது. ரைட் டவுன். ரைட் டவுன். மேலே போ. மேலே போ. கோ அப்ஸ்டேர்ஸ். கோ அப்ஸ்டேர்ஸ். கீழே வா. கீழே வா. கம் டவுன்ஸ்டேர்ஸ். கம் டவுன்ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே வா அப்படின்னு சொல்கிறது. இங்கே பாரு. இங்கே பாரு. லுக் ஹியர். எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. டேக் இட். டேக் இட். அசையாமல் நில்லு. அசையாமல் நில்லு. ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில். நகராத. நகராத. டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். கத்தாத. கத்தாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். போய் படி. போய் படி. கோ அண்ட் ஸ்டடி. கோ அண்ட் ஸ்டடி. வேறு ஏதாவது? வேறு ஏதாவது? எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். கவனமாக இரு. கவனமாக இரு. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். இப்போவே பண்ணு. இப்போவே பண்ணு. டூ இட் ரைட் நவ். டூ இட் ரைட் நவ். நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. வெளியே விளையாடாத. வெளியே விளையாடாத. டோன்ட் பிளே அவுட் சைட். டோன்ட் பிளே அவுட் சைட். அவுட் சைட்னா வெளியே. ஸோ டோன்ட் பிளே அவுட் சைட்னா வெளியே விளையாடாத அப்படின்னு சொல்கிறது. ஐஸ்கிரீம் சாப்பிடாத.
ஐஸ்கிரீம் சாப்பிடாத. Don't eat ice cream. Don't eat ice cream. கையை வச்சு கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு cover your eyes. Cover your eyes. கையை வச்சு கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு cover your eyes. காதை மூடு. காதை மூடு. Plug your ears. Plug your ears. காதை மூடு அப்படின்னு சொல்கிறது. இயர்ஸ்னால் காது. கண்களை திற. கண்களை திற. Open your eyes. Open your eyes. தலைமுடிய சீவு. தலைமுடிய சீவு. Comb your hair. Comb your hair. கண் சிமிட்டு. கண் சிமிட்டு. இந்த மாதிரி சிமிட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கண் சிமிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு blink. blink. கண்ணடி. கண்ணடி அப்படின்னு சொல்கிறதுக்கு wink. wink. ஆமாம் சொல்லு. ஆமாம் சொல்லு. அதாவது ஆமான்னு தலையாட்டு. ஆமான்னு தலையாட்டு இந்த மாதிரி. nod. nod. இல்லைன்னு தலையாட்டு. இல்லைன்னு தலையாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு shake your head. shake your head அப்படின்னா இல்லைன்னு தலையாட்டு அப்படின்னு சொல்கிறது. மூக்கு நோண்டு. மூக்கு நோண்டு. pick your nose. pick your nose. மூக்கு சிந்து. மூக்கு சிந்து. blow your nose. blow your nose. மூக்க மூடு. மூக்க மூடு. plug your nose. plug your nose. மெதுவா பேசு. மெதுவா பேசு. குசு குசுன்னு பேசுவோம் இல்லையா? குசு குசுன்னு பேசு. குசு குசுன்னு பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு whisper. whisper அப்படின்னா மெதுவாக அந்த மாதிரி குசு 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 குசுன்னு பேசுகிறது. வாய்க்குள் பாடுதல். வாய்க்குள் பாடுதல் அதாவது ரிங்காரம். ஸோ அதுக்கு ஹம். ஹம். மெல்லு. மெல்லு. சூ. சூ. நக்கு. நக்கு. லிக். லிக். கில்லு. கில்லு. பிஞ்ச். பிஞ்ச். குத்து. அதாவது விரலால் இந்த மாதிரி குத்துறது. இந்த மாதிரி குத்துறது. போக். போக். இந்த மாதிரி குத்துறதுக்கு பஞ்ச். இந்த மாதிரி குத்துறதுக்கு பஞ்ச். பஞ்ச். அரை. அரை. ஸ்லாப். ஸ்லாப். பலமா இழு. பலமா இழு அப்படின்னு சொல்கிறதுக்கு டக். டக். சொடக்கு போடு. இந்த மாதிரி சொடக்கு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு snap your fingers. snap your fingers. கை குலுக்கு. ரெண்டு கையும் சேர்த்து நம்ம கை கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ். கிச்சு கிச்சு மூட்டு. கிச்சு கிச்சு மூட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிக்கிள். டிக்கிள். அவ்வளோதாங்க. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.